ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டாப் 5 பெஸ்ட் ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு 5 மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். இந்த லிஸ்ட்டில் நான் சொல்லியிருக்கிற 5 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா உண்மை சம்பவங்களை அப்படியே ரியலிஸ்டிக்காக நமக்கு மூவியில் சொல்லியிருப்பாங்க. இந்த 5 மூவிஸுமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது கைஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாமே உண்மை சம்பவங்கள். இந்த மூவிஸ் எல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா டீப் வாட்டர் ஹரிசான். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டீப் வாட்டர் ஹரிசான் அப்படின்ற ஒரு ஆயில் எடுக்கிற ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா கடலுக்கு நடுவே இருக்கும். அந்த ஆயில் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஃப்டி டெஸ்ட்டெல்லாம் இருக்கும். பட் அந்த சேஃப்டி டெஸ்ட்டெல்லாம் பண்ணால் ரொம்பவே செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணாமல் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆயில் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதனால பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா அதிகமாகி அந்த ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். இப்படி இருக்கும்போது அந்த ஸ்டேஷனில் வேலை செஞ்சுட்டு இருந்த நபர்கள் எல்லாம் எப்படி தப்பிக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டேஷனில் வந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரியில் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே நடந்திருக்கு கைஸ். அந்த இன்சிடென்ட்டை அப்படியே மூவியாக கிரியேட் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு மூவி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மூவியோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே சூப்பராக தான் கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 4th என்ன மூவி பார்க்க போகிறோம்னா சுல்லி மிராக்கிள் ஆன் தி ஹட்சன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு பைலட்டாக இருப்பார். அவர் பார்த்தீங்கன்னா 155 பேசஞ்சர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளேனை பார்த்தீங்கன்னா டேக்அப் பண்ணுவார். இப்படி டேக்அப் பண்ணும்போது அதில் ஏற்பட்ட ஒரு சில ப்ராப்ளத்தினால நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த பிளேனை உடனே எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணியே ஆகணும். அப்படி இல்லைன்னா அதில் இருக்கிற எல்லா நபரோட உயிருக்கும் பார்த்தீங்கன்னா ஆபத்து வந்துடும். இதனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த பிளேனை ஒரு நதியில் பார்த்தீங்கன்னா சேஃபாக லேண்ட் பண்ணுறாரு. இப்படி லேண்ட் பண்ணி அந்த 155 பேசஞ்சர்ஸோட உயிரையும் பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறாரு. ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகுது. நம்ம ஹீரோ எப்படி அந்த நதியில் லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுச்சுவேஷனோட க்ரியேட் ஆகுது. இப்படி க்ரியேட் ஆனதுக்கப்புறம் அவர் மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கேஸோட தொடரப்படுது. நம்ம ஹீரோ பண்ணது சரியா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு, அந்த கேஸ்லேருந்து வெளியே வந்தாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரியெல்லாம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ இன்சிடென்ட் பேஸாக வச்சு தான் எடுத்திருப்பாங்க கைஸ். நம்ம ஹீரோக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த நதியில் லேண்ட் பண்ணியிருப்பாரு. நம்ம ஹீரோ அந்த நதியில் எப்படி லேண்ட் பண்ணாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த பிளேனில் என்ன ப்ராப்ளம் ஏற்பட்டது, அந்த சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே சூப்பராக காட்டியிருப்பாங்க. நல்ல ஒரு மூவி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.4 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 3rd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா 13 Lives. இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2022 ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஷாக்கர் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குகைக்கு போகிறாங்க. அந்த குகைக்கு அவங்க போகும்போது அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வெள்ளம் ஒன்று வருது. அந்த வெள்ளம் வந்ததுனால அந்த குகையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளம் போகுது. இதனால பார்த்தீங்கன்னா அந்த ஷாக்கர் டீம் பார்த்தீங்கன்னா அந்த குகையிலே மாட்டிக்கிற ஒரு சுச்சுவேஷனோடு கிரியேட் ஆகுது. இப்படி கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த நாட்டு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி அந்த டீமை வெளியே கொண்டு வந்தாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த குகையில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும்போது எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பசங்களை எல்லாம் சேவ் பண்ணாங்க அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரியிலலாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக எடுத்திருப்பாங்க கைஸ். ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே மூவியாக கிரியேட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் ஆனால் என்ன மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது இந்த மூவியை பார்த்தா நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு உண்மை சம்பவத்தை எந்த அளவுக்கு உண்மையாக நமக்கு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு இந்த மூவியில் நமக்கு காட்டியிருப்பாங்க. இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 7.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் 2nd என்ன மூவி பார்க்க போகிறோம்னா ஹேக்ஸ் ஆஃப் ரிச். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரியில் சேர்றாரு. மிலிட்ரியில் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் சொல்கிறாரு, அதாவது எந்த ஒரு ஆயுதத்தையும் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன், எடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்படி இருக்கும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எதுக்கு மிலிட்ரியில் சேர்ந்துருப்பாருன்னா ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறதுக்காக தான் சேர்ந்துருப்பாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மிலிட்ரி சோல்ஜர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாற்றுறதுக்காக தான் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த வார்லேயே கலந்துருப்பாரு. இப்படிப்பட்ட கொள்கையை வச்சுட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த போர்க்களத்துக்கு போகிறாரு. போனதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, எத்தனை பேர்த்த காப்பாற்றினாரு, அது மட்டும் இல்லாமல் அந்த போர்க்காலத்தில் பார்த்தீங்கன்னா சர்வே பண்ணுறாரா இல்லையா அப்படின்றது தான் இந்த மூவியோட ஸ்டோரியிலாம் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஒரு சீன் கூட மாறாமல் ட்ரூ இன்சிடென்ட்டில் என்ன நடந்ததோ அதே தான் எடுத்திருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு மூவி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எத்தனையோ வார் மூவிஸ் பார்த்துருந்தாலும் இந்த மூவி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். அண்ட் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு தான் நடிச்சிருக்காரு. பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 8.1 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக என்ன மூவி பார்க்க போகிறோம்னா உல்ஃப் ஆஃப் வால் ஸ்ட்ரீட். இந்த மூவி பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஸ்டோரி லைன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பண்ணுற ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வேலையில் சேருவார். இப்படி சேர்த்த நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படியெல்லாம் அவரோட கைவரிசையை காட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியே பார்த்தீங்கன்னா புதுசாக விலைக்கு வாங்கி ராஜ வாழ்க்கையை வாழ்வார். அதெல்லாம் எப்படி அப்படின்றதெல்லாம் இந்த மூவியில் சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி உண்மை சம்பவத்தை பேஸாக வச்சு தான் எடுத்திருக்காங்க கைஸ். இந்த மூவியை பார்க்கும்போது உண்மையாகவே இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிப்போம். அண்ட் இந்த மூவியை நீங்கள் பார்க்குறதா தான் 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க மட்டுமே பாருங்கள். இந்த மூவிக்கு பார்த்தீங்கன்னா IMDbலேருந்து 8.2 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க.